சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கெல்லாம் பல ஆங்கில பத்திரிகையில் நான் எழுதுனதை படித்தேன். திஸ் எலெக்ஷன் இஸ் மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள். இதுவரையில் நாங்கள் அப்சர்வ் பண்ண சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இந்த 2026 தேர்தல் என்பது எங்களால் கணிக்கவே முடியல, ரொம்ப குழம்பி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல. அதுக்கு காரணம் விஜய் எக்ஸ் ஃபேக்டராக இருக்கிறது தான். விஜயின் அரசியல் நுழைவு என்பது இந்த களத்தையே மாற்றி விட்டுடுச்சுங்க. அதாவது நீயா நானா விளையாட்டு இருந்தாங்க இல்லையா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இல்லைன்னு நடுவில் ஒரு ஆள் உள்ள புகுந்து, பட் 3 கார்னர் கண்டெஸ்ட். சீமா நாட்கள் சொல்லுவாங்க 4 முனைன்னு, அப்புறம் வாழ்வுரிமை கழகம் வேல்முருகன் 5 முனைன்னுவார், அப்புறம் ராமதாஸும் சசிகலாவும் 6 முனைன்னுவாங்க, அப்புறம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி 7 முனைன்னுவாங்க. அவங்க சொல்லிக்கிட்டோம் எல்லா முனையும். ஆனால் 234 தொகுதியில் போட்டி இந்த 3 பேருக்கு இடையில தான் இருக்குது.